ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் உறவுகளில் எண்ணத்தின் ஆற்றலின் முக்கியத்துவம் என்கிற தலைப்பின் முதல் பாகத்தை பார்க்கலாம். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் இணைக்கப்பட்டுள்ள நிலை, தொடர்புடைய நிலை என்கிற அடிப்படையில் உறவுகளை வரையறுக்கலாம். நாம் இன்னும் ஆழமாக வரையறுத்தால் 2 பேர் ஒருவருக்கொருவர் பேசுகின்ற, நடந்து கொள்கின்ற மற்றும் கையாளுகின்ற விதம்தான் உறவு என்று அழைக்கப்படுகிறது. ஆன்மீகம் உறவுகளை ஆழமான கண்ணோட்டத்தில் பார்க்கிறது. உறவுகள் என்பது எப்போதும் ஒருவருக்கொருவர் நாம் என்ன செய்கிறோம் அல்லது என்ன பேசுகிறோம் என்பது மட்டுமல்ல, ஒருவரை ஒருவர் பற்றி நாம் என்ன நினைக்கிறோம் என்பதன் அடிப்படையில் கட்டமைக்கப்படுகின்றது. எனவே உறவுகள் என்பது ஆன்மீக கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளின் அளவில் ஆற்றல் பரிமாற்றம், அதன் பிறகு வார்த்தைகள் மற்றும் செயல்கள். உறவுகள் நம் வாழ்வின் மிக முக்கியமான செல்வங்களில் ஒன்றாகும். மேலும் நமக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதாகும். அவர்களை வெற்றியடைய செய்வதற்கு, அதாவது நேர்மறை உறவுகள் என்கிற செல்வத்தை உருவாக்குவதற்கும் அவற்றின் மூலம் தொடர்ந்து மகிழ்ச்சியை அனுபவம் செய்வதற்கும் சரியான நம்பிக்கை அமைப்புகளை அடிப்படையாக வைப்பது முக்கியமானதாகும். நமது உறவுகளை பற்றி நமக்குள்ளேயே நாம் சுமக்கும் ஒரு பெரிய தவறான நம்பிக்கை என்னவென்றால், உறவுகள் அனைத்தும் எப்போதும் சரியான முறையில் நடந்து கொள்ளும், பேசும் என்பதாகும். ஏனென்றால் நாம் பேசுவதையும் செய்வதையும் மட்டுமே மக்கள் பார்க்கிறார்கள், அறிகிறார்கள், மேலும் தீர்ப்பளிக்கிறார்கள் என்று நாம் நம்புகிறோம். நாம் என்ன நினைக்கிறோம் என்பதை அவர்கள் உணர்வதில்லை என்று நினைக்கிறோம். அதனால் நமது எண்ணங்களுக்கு போதுமான அளவு முக்கியத்துவத்தை நாம் கொடுப்பதில்லை. ஆனால் எண்ணங்கள் அதிக எண்ணிக்கையில் இருப்பதனாலும், மிகவும் சக்தி வாய்ந்த நுட்பமான ஆற்றலாக இருப்பதனாலும் வார்த்தைகளை விட வேகமாக பயணிக்கின்றது. நாம் ஒருவருடன் பழகும்போது சரியான செயல்களுடன் நமது எண்ணங்களும் சரியாக இருப்பதை கவனித்து கொள்ள வேண்டும். வெறுப்பு, பேராசை, பொறாமை, சுயநலம், அகங்காரம் போன்ற எதிர்மறையான எண்ணங்களை நாம் கொண்டிருந்தால், நற்பண்புகளின் ஆற்றலால் நிரப்பப்பட்ட நேர்மறையான செயல்களை செய்தாலும் கூட நாம் மனதளவில் திருப்தியாக இருக்க முடியாது. மேலும் பிறரை திருப்திப்படுத்தவும் முடியாது. நம் எல்லா உறவுகளிலும் உள்ளுணர்வு, எண்ணத்தின் ஆற்றல் அல்லது அதிர்வலைகள் என்பது செயலை விட முக்கியமானது. உறவுகள் என்று வரும்போது உள்ளுணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதே உறவுகளின் உண்மையான வெளிப்படைத்தன்மையாகும். சில பொதுவான உதாரணங்களுடன் அடுத்த 2 நாட்களின் செய்திகளில் உறவுகளில் எண்ணத்தின் ஆற்றலின் முக்கியத்துவத்தை மேலும் விளக்குவோம். ஓம் சாந்தி.